ஸோ கூகுள் மேப்ஸ் இந்த 2 முக்கியமான அப்டேட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க. நமக்கு வந்துட்டு இந்த 2 அப்டேட்ஸுமே பயங்கர யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல கூகுள் மேப்ஸ் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ரொம்ப லாங்ல போறதா இருந்தாலும், பக்கத்துல போறதா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி பழகிட்டோம். பட் இதுவரை 2Dல தான் அதை பார்த்துட்டு இருக்கோம். சில கன்ஃபியூஷன்ஸ் அடிக்கடி நமக்கு வரும். இந்த ஸ்ட்ரீட்ல போகணுமா, அந்த ஸ்ட்ரீட்ல போகுமா, இல்ல கூகுள் மேப்ஸே நம்மள சில டைம் வந்துட்டு சுத்த விட்டுரும். இந்த ஃப்ளைஓவர் ஏறதுன்ட்டு நிறைய வந்துட்டு நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் இனிமே அந்த பிரச்சனை இல்லை. இம்மர்ஸ் நேவிகேஷன்ஸ் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இனிமே வந்துட்டு நம்ம 3Dல கூகுள் மேப்ஸை பார்க்க போறோம். அங்க இருக்க எல்லா பில்டிங்ஸ், எல்லா ஸ்ட்ரீட் எல்லாமே வந்துட்டு நமக்கு 3Dல கிடைக்க போகுது. ஸோ நம்ம ஈஸியா வந்துட்டு எங்க போகணுமா அதை கரெக்டா போய்க்கலாம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் மேப்ஸ். இது வந்துட்டு கூகுள் ஜெமினியும் கூகுள் மேப்ஸையும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்ஷனை. அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம கூகுளில் போயிட்டு ரொம்ப சர்ச் பண்ணுவோம். அது நமக்கு சரியான ரிசல்ட்ஸ் கொடுக்காது. பட் இனிமே கூகுள் மேப்ஸ்லேயே நீங்க ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டுக்கலாம். நான் இங்க போகணும் அங்க போகணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ரூட்ஸ் அது கொடுக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு லாங் ட்ரிப் போறீங்க, இல்லை ஒரு லாங் டிராவல் போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு கோயம்புத்தூர் போறீங்கன்னா இங்க வந்துட்டு நம்ம எங்க ரெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கு எங்க கரெக்டான பிளேஸ் இருக்கும், ஸோ நான் காஃபி குடிக்கணும்னா எங்க, ஸோ ஃப்ரீ டாய்லெட்ஸ் எங்கன்ட்டு ரொம்ப அக்யூரேட்டா எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்துட்டு கூகுள் மேப்ஸ்ல கொண்டு வர போறாங்க.